வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், நன்றி சொல்லணும். ஏன்னா எங்களையும் அக்கோமடேட் பண்ணி இந்த ஒரு பெரிய ஒரு ப்ரோக்ராம்ல எங்களையும் கூட சேர்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அது இன்னும் என்ன சொல்ல போனோம்னா, எங்களுக்கு இங்க வந்தவங்களுக்கு நாங்க எங்க வீட்டுல ஒரு பஜனை நடத்துவது மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா எவ்வளவு எலாபரேட்டா நான் ஃபர்ஸ்ட்ல சொல்லலை. ஏன்னா துபாயில இருந்த கனெக்ஷன் வரப்போகுது, நீங்களாம் பாட போறீங்கன்னு சொல்லி இங்க வந்த பிறகுதான் சொன்னேன், கொஞ்சம் கவனமா பாடுங்க. துபாயில உள்ள அன்பர்களும் இருக்காங்க, நம்ம ஒரு அடுத்த இதுலயாக்கும் பாடுறோம் சொல்லி சொன்னோன்னா எல்லாரும் கொஞ்சம் அலர்ட்டா பாடினாங்க. ஆனா எங்களுக்கு சான்ஸ் கிடைச்சது அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியை விட ஒரு அஸ்டானிஷ்மெண்ட். அவங்க என்ன இப்படி நமக்கு ஒரு சான்ஸா போனவங்க எல்லாம் உங்களால எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம்ல இப்போ நம்ம கோபமார் ஐயா நடத்தக்கூடிய ப்ரோக்ராம்ல எங்களுக்கு இப்படி சான்ஸ் தான் எல்லாருக்கும். அதுதான் அவங்களுக்கு ரொம்ப ஒரு இப்படி ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்து இனி எப்ப கூட்டாலும் வரக்கூடிய அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப சந்தோஷமாட்டு நல்ல சாட்டிஸ்பேக்ஷனாட்டு அவங்க பாடினாங்க. ஒரு சின்ன இது சொல்றேன், நாங்க வந்து தேவாரம்னு சொன்னா தமிழ் இதுல வந்து 12 திருமுறைன்னு சொல்லுவாங்க. தேவாரம், திருவாசகம், அதுக்கப்புறம் வந்து திருப்பல்லாண்டு, திருமந்திரம், திருமுருகாற்றுப்படை, பெரிய புராணம், அதான் 12. அந்த 12 திருமுறையில இருந்து அந்த வித்தின் 1.5 hour அந்த இதுல நாங்க முடிச்சிருவோம். அதாவது இந்த 12 திருமுறையிலும் பாடி கிடைக்கக்கூடிய அந்த புண்ணியம் முழுவதும் கேட்டவங்களுக்கு இந்த தேவாரத்துக்குள்ள ஒரு மதிப்பு என்னன்னா, பாடலாம் மட்டும் இல்ல, கேட்டாலே அந்த புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லா இதுலயும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அது மட்டும் இல்ல, நிறைய பேர் உங்க நம்ம யூஏல இருந்தே பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய 2-3 மாசம் கிளாஸ்ல வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் ரொம்ப கரெக்டா பாடினாங்க. எனக்கு ரொம்ப ஒரு ப்ளஷரா இருந்தது. ஏன்னா இவ்வளவு ஒரு ஆச்சரியமா நம்மகிட்ட தேவாரம் படிச்சவங்க எல்லாம் நல்ல பாடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப இண்டிவிஜுவலான பேர் சொல்லலை. நான் 1-2 விட்டுறக்கூடாது. நான் கிளாஸ்ல வந்து நிறைய பேர் பாடினாங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப அருமையா பாடினாங்க. ஆனா இப்படி ஒரு சான்ஸ் கொடுத்து ஒரு எல்லாரும் இங்க வந்து எங்க ஃப்ரெண்ட்ஸ் அன்பர்கள் வந்து என்ன கேட்டாங்கன்னா, நம்ம நாட்டிலேயே இவ்வளவு இல்ல, துபாயில இருந்துட்டு யார் எப்படி நடத்துறாங்கன்னு எல்லாரும் கேட்டாங்க. நான் சொல்றேன், அப்படி நல்ல அருமையான ஒரு இது வெறும் தேவாரம் மட்டும் இல்ல, அவங்க டெய்லி ஒவ்வொரு ப்ரோக்ராம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி அருமையா நடத்தக்கூடிய எல்லாருக்கும் ரொம்ப அதிசயமா இருந்து, நம்ம ஃபாரின்ல இருந்துகிட்டு இவ்வளவு எல்லாம் செய்யறாங்களே, நம்ம நாட்டில் கூட நம்ம செய்ய மாட்டோக்குமேனு தான் எல்லாரும் நினைச்சாங்க. அந்த அளவுக்கு அந்த பாராட்டுகள் பூரா உங்களுக்கு தான் சேரும். அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சான்ஸ் கிடைச்சதால எல்லாம் சொல்றேன். ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களை கோஆபரேட் பண்ணி இதுல இன்னைக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வந்தது. எங்களை ஃபர்ஸ்ட் டைம்னால எங்களுக்கு கொஞ்சம் கனெக்ஷன்ல எல்லாம் ப்ராப்ளம் வந்து அபிநயாஜி அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. மற்றபடி எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோட கலந்துக்கிட்டாங்க. ஒரு பாட்டு பாட சேர்ந்துல எல்லாருக்கும் உள்ள ஒரு அப்ரிசியேஷன் பார்க்க சேர்ந்துல இன்னும் உங்க அன்பர்களுக்கு நிறைய பாட்டு சொல்லி கொடுக்கணும், நிறைய செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை உருவாக்கி வச்சிருக்கீங்க. ரொம்ப அதுக்கெல்லாம் மூல காரணம் நீங்க தான். அது இருந்தாதான் எல்லாம் நடக்கும். அப்படி உங்களை ரொம்ப நன்றி. எங்க மனப்பூர்வ என் சார்பில், எங்க அன்பர்கள் சார்பிலும், அங்க வந்து சம்பந்தர் இசை வெளிப்பாடு அரங்கம் சொல்றோமே, எவ்வளவோ பேருக்கு இங்கே 136 ட்ராண்டத்துல இருக்காங்க. கம்ப்ளீட் எல்லாம் உங்களுக்கு தெரியும் எங்களை எவ்வளவு சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னு. எல்லாருக்கும் சார்பிலையும் உங்களுக்கு நாங்க ரொம்ப ஒரு சந்தோஷமான எங்க மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தங்கம்ஜி அதான் சொல்லு. வணக்கம் ஐயா. நீங்க நடத்துற ப்ரோக்ராமே ரொம்ப நல்லா இருந்தது. அதை சொல்லணும். முதல்ல இந்த கோஆர்டினேட்டர்ஸ் தான் சொல்லணும். நீங்க செலக்ட் பண்ற ஒவ்வொரு ஆளுமே அவ்வளவு அழகா அதை செம்மையா நடத்துவாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அவ்வளோ அழகா அதை நடத்துனாங்க. ஒரு கேப் விடாம ஒருத்தர் அவ்வளவு அப்ரிஷியேட் பண்ணி என்கரேஜ் பண்ணி அவ்வளோ அழகா நடத்துனாங்க. அதுக்கு முதல்ல அவங்களுக்கு எல்லாருக்குமே வாழ்த்துக்களும் பாராட்டும் எல்லாமே சொல்லணும். அதுதான் எங்களோடது. பின்ன எங்களுக்கு அது வாய்ப்பு கிடைச்சது நல்லது. வயசான அவங்கள பாட வைக்கும் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். போகும்போது அவ்வளவு தேங்க்ஸ் உங்களுக்கு தான் சொல்லிட்டு போனாங்க. அதுக்கும் நாங்கள் அதுக்கும் வேண்டி உங்களுக்கு நன்றி தெரிஞ்சுட்டு, கலந்து கொண்ட எல்லாருக்கும் முருகன் அருள் கண்டிப்பா இருக்கும். சிவன் அருளும் முருகன் அருளும் சேர்ந்து உங்க எல்லாருக்கும் இதை போல நிகழ்ச்சிகள் இன்னும் மேலும் மேலும் நீங்க நடத்தணும். அதுல நாங்களும் பங்கு பெறணும். எல்லாருமே இதை படிக்கவும் வேணும். அது ரொம்ப நன்றி ஐயா. அம்மா, நான் இப்போ சொல்றேன், நெக்ஸ்ட் ஆன்லைன் பூஜையில 2 பஜன்ஸும் இருக்கும், ஒரு டிவோஷனல் டான்ஸ் எக்ஸ்ட்ரா ஒன்னு ஆட் ஆகும். தேங்க்யூ. இப்போ உங்களுக்கு இப்பவுமே கன்ஃபார்ம் பண்றேன். தேங்க்யூ, நன்றி. ஓகே. ஜி, நான் ஒன்னே ஒண்ணு சொல்லணும் ஜி. உண்மையிலே பஜன் டீம்ஸ் ஒவ்வொருத்தவாலும் இல்லைன்னா இப்படி இருக்கும் நான் நினைச்சு கூட பாக்கல. நான் அது மனசார சொல்றேன். நான் எதிர்பார்க்கல
அமோகமா இருந்தது. அவ இல்லைன்னா உண்மையிலே எப்போது நம்ம அகண்ட பாராயணம் பண்ணியிருக்கோம். இதை நான் சொல்லணும்னு இருந்தேன், விட்டு போயிடுச்சு, அதனால இப்ப சொல்றேன். நான் எதிர்பார்க்கல. நான் ரொம்ப 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 நம்ம 1% எதிர்பார்த்தா 1000% மாதிரி அவ்வளோ சூப்பரா இருந்தது. அவ இல்லைன்னா நான் சொன்னாலும் அவ இல்லைன்னா இந்த ஒரு என்துவாஸ்டிக்கா இந்த ஒரு இது வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு போரிங் போகாம என்னதான் ஸ்பிரிச்சுவலா இருந்தாலும் ஒரு சர்டைல நிறைய பேர் லெஃப்ட் ஆயிடுவா. ஆனா இன்னைக்கு இந்த பஜன்ஸ் 2 ட்ரிப் நம்ம வச்சதுல ஒவ்வொருத்தவா எவ்வளவு இன்ட்ரெஸ்டா எவ்வளவு நேரம் இது பண்ணிட்டு அந்த பஜனுக்காக காத்துட்டு நம்மளும் என்கரேஜ் பண்ணி ரொம்ப இருந்தா. சோ நான் எதிர்பார்க்கல இப்படி இவ்வளவு இந்த பஜன்ஸ் இவ்வளவு அருமையா பாடுவா. அவளும் சொல்ல முடியாது, இவாதான் இப்படி பாடுறாளா அவதான் இப்படி பாடுறாளான்னு சொல்ல முடியல. ஏன்னா அவ்வளவு அருமையா இருந்தது, கேட்கறதுக்கு அவ்வளவு சுகமா இனிமையா இருந்தது காதுக்கான. அதே மாதிரி ஒவ்வொருத்தவா வேல் பூஜையிலயும் ஆத்துல வச்சாலும் சரி, நம்ம பாராயணத்திலயும் சரி, நீங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா இவ எல்லாரும் கலந்துக்கணும். நீங்க எங்களுக்காக கொஞ்சம் டைம் எடுத்துட்டு நீங்க கண்டிப்பா இது பண்ணுங்க. ஏன்னா எங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்ஸா நான் நினைக்கிறேன். இதை விட ஒரு பிளெஸ்ஸிங் உங்களை மாதிரி பாடுறவா கிடைக்கிறதுக்கு ஒரு புண்ணியம் பண்ணிருக்கணும். அது கடவுளோட அனுகிரகம் இருக்கிறதுனால மட்டும்தான் கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். இதை சொல்லணும்னு எதிர்பார்த்தேன், சொல்லணும்னு நினைச்சது விட்டு போயிட்டு மன்னிச்சிருங்கோ, லேட்டா ஹேண்ட் ரைஸ் பண்ணி சொல்றதுக்கு. பட் ரொம்ப அருமையா இருந்தது. நீங்க இல்லைன்னா ஒவ்வொரு பஜன் பாடுற மார்னிங் பாடினாலும் மதியானம் பாடுறவா, அப்புறம் முத்துக்குமார் சார் நான் இவ யாரு கிளாஸ் அட்டன் பண்ணது இல்ல. பட் ஆனா எனக்கு ஆசையா இருக்கு, நான் ஒர்க் பண்ணலன்னா ஆத்துல இருந்தானே நானும் மேபி அவள்கிட்ட கத்துப்பணும், ஒரு திருண்டாவது வருவேணும்னு தோன்ற அளவுக்கு அவ்வளவு இதுவா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் தோன்ற அளவுக்கு இருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ரொம்ப சூப்பரா பாடினா. எல்லாரும் ரொம்ப அருமையா இருந்தது. தேங்க்யூ சோ மச். ஆமா கிருத்திகாஜி, அவங்க சொன்ன மாதிரிதான் பஜன் டீம் ரொம்ப நல்லா இருந்தது. இடையில வந்து இன்னைக்கு பூஜைக்கு உண்டான நாளைக்கு பூஜைக்கு உண்டான சாமான் வாங்குறதுக்காக வெளியில போனப்போ நான் கார்ல வந்து அந்த ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டு நான் வந்து டிரைவ் பண்ணிட்டே கேட்டுட்டு போனேன். அப்போ வந்து என்னால கார்ல உட்காந்துட்டு டிரைவ் பண்ண முடியல. அப்படியே அங்கேயே வந்து அந்த ஒரு வைப்போட ஒரு குதிக்கணும் போல இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, சோ அந்த ஒரு இதோட ரொம்ப நல்லா போச்சு. அண்ட் 2 பஜன் டீமும் வந்து ரொம்ப அமேசிங் ஒர்க், ரொம்ப நல்லபடியா இருந்தது. மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சங்கீதாக்கா. தேங்க்யூ கிருத்திகா ஜி, தேங்க்யூ சந்தியா ஜி, தேங்க்யூ மங்களகௌரி, தேங்க்யூ அம்பிகா ஜி, தேங்க்யூ உமா அம்மா, தேங்க்யூ ரஜினி ஜி, தேங்க்யூ லக்ஷ்மி ஜி, தேங்க்யூ நவீனா ஜி, தேங்க்யூ கோபகுமார் சார். எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. எல்லாருமே சொன்ன மாதிரி ரொம்ப அழகா சொன்னாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் தேவாரம் பஜன் சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஹாப்பி டியர்ஸ் வந்துகிட்டே இருந்தது. கூஸ்பம்ஸ் எங்களுக்கு அறியாமலே ரொம்ப ரொம்ப சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. எல்லாரும் சொன்ன மாதிரி வார்த்தையே இல்லப்பா. அது எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருந்தா இன்னைக்கு இதெல்லாம் கேட்டிருக்க முடியும்னு தெரியல. அதே மாதிரி குரு பஜனாஞ்சலி டீம், எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் பேசும்போதே எனக்கு அவ்வளோ என்ன வார்த்தையே வரல, என்ன சொல்லணும்னே தெரியல. அவ்வளோ அழகா கோஆர்டினேஷன் ரொம்ப அருமையா இருந்தது சார். நல்ல ஒரு டிவைன் வைப்பை எல்லாருக்குமே கிரியேட் பண்ணி கொடுத்துட்டீங்க. அதே மாதிரி முத்துக்குமார் அப்பா இல்லைன்னா இன்னைக்கு கண்டிப்பா இன்னைக்கு இவ்வளோ திருப்புகள் வந்து நடந்திருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஃப்ரம் த டே ஒன் நாங்க எல்லாருமே அவரோட கிளாஸ்ல கத்துட்டு இருந்தோம். இன் பிட்வீன் குழந்தைங்களோட ஷெட்யூல்ஸ்னால நடுவில் வர முடியல. அப்பா இல்லைன்னா கண்டிப்பா இன்னைக்கு இவ்வளோ திருப்புகள் வந்து பாடி இருக்கவே முடியாது. அது எல்லாருமே ரொம்ப அழகா கோஆர்டினேட்டர் சொன்னோம்னா அவ்வளோ அழகா சொன்னாங்க. எல்லாருக்குமே இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த விழாவை இவ்வளோ அழகா சிறப்பிச்சு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச். முருகாச்சரணன்ஜி அவங்க வந்துட்டு நான் பஜன் வந்து நம்ம வந்து எனக்குலாம் வந்துட்டு ஒரு 4 லைன் பார்த்தோன்னா 5வது அப்படின்னு உள்ள போயிடும். ஆனா அவங்க வந்துட்டு ரொம்ப அழகா 1 hour 1.5 hours ரொம்ப அழகா அந்த வார்த்தைகளும் சரி,
அவங்க உச்சரிப்பும் சரி பர்ஃபெக்டா இருந்துச்சு ஜி. அவங்க 2 தேவாரம் குரூப்பா இருக்கட்டும், பஜன் குரூப்பா இருக்கட்டும், அவ்வளோ அழகா இருந்தது. நான் அதுதான் நான் நினைச்சிருந்தேன். தேவாரம் குரூப்ல பார்க்கும்போது எல்லாருமே நம்மளோட அம்மா வயசுல இருக்காங்க. அதான் நான் நினைச்சிருந்தேன். நம்ம 2 லைன் பண்ண 3வது line அப்படின்னு உள்ள போயிடுது. அவங்க பாருங்க அப்படின்னு அவங்க கிட்ட இருந்தெல்லாம் கத்துக்கணும் மூச்சு பயிற்சி எல்லாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒண்ணு தோணுச்சு ஜி. இதை சொல்லணும்னு இருந்தது. தேங்க்யூ. ஆமா, எனக்கு கூட ஜஸ்ட் வாண்ட் டு ஆட் ஆன் ஹியர். என்னன்னா அந்த அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரியவங்களை எல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு பாட்டெல்லாம் பாட சொல்லி கேட்கறதே ஒரு பெரிய பிளெஸிங். அண்ட் தென் அவங்க எல்லாரும் ஒரு யூனிஃபார்மா அழகா ஒரே மாதிரி அந்த சாரியும் யூனிஃபார்மா இருந்தது கவனிச்சிங்களா? பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அம்மா ரொம்ப நன்றி. நாங்கெல்லாம் ரியலி we are so 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 blessed. இது இவ்வளவு அழகா நல்ல நல்ல பாட்டெல்லாம் எங்களுக்கு சொல்லி தந்தீங்க. நாங்கெல்லாம் எவ்வளவு பிளஸ்ட்னு எங்களுக்கு இப்ப ஃபீல் ஆகுது. தேங்க்யூ சோ மச். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்களோட எல்லா பாராயணம், எல்லா வேல் பூஜை இதுல எல்லாம் ஒரு சந்தியாஜி ஒரு நல்லது பண்ணாங்க. அவங்க இந்த பாட்டு தான் பாட போறாங்கன்னு ஒண்ணு எடுத்து அமிச்சாங்க பாத்தீங்களா? அதை பார்த்துட்டு அது இன்னும் நல்லா இருந்தது. அதை பார்த்துட்டு ஓகே ஃபைன் இந்த சாங் தான் வராங்கல்ல. பிடிஎஃப் எல்லாமே எங்களுக்கு வந்துட்டு சந்தியாஜி ஷேர் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப தேங்க்யூ அம்மா அப்பா 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. எங்களுக்கும் அந்த மூச்சு பயிற்சி எல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுங்க. மெயினா லட்சுமிக்கு சொல்லி கொடுங்க ஜி. வெரி ட்ரூ சார். போட்டோ அனுப்பும்போது அந்த குரூப்ல இருக்கிறவங்கள பார்த்தா எல்லாருமே ஆல்மோஸ்ட் 50+ 60+ல இருக்கிறவங்க. நான் நினைச்சேன் நம்ம 40+க்கே இங்க 2 லைன் பாடுறதுக்காட்டியும் உள்ள போயிடும். நான் சந்தியாஜிக்கு மெசேஜ் போட்டேன், டீமுக்கு பெரிய 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 விஷயம் சொல்லுங்க, ரொம்ப அழகா பண்றாங்க. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அவ்வளோ சொல்லணும். எப்படி ஒரு சொல்றதுக்காட்டியும் சடனா நம்ம கூட கொஞ்சம் ஒரு அப்படி பேக் நான் சொல்றேன் என்னைய ஏதாவது ஒண்ணு சொன்னா உடனே டக்குன்னு நான் ஒரு நெகட்டிவ் மாதிரி பின்னாடி போயிட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஆனா அப்பா அம்மாலாம் இவ்வளோ ஏஜ்லயும் எது சொன்னாலும் ஓகே நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு நான் அதுக்கப்புறம் நினைச்சேன். சரி இந்த ஒரு இதுல சிவனையும் நம்ம இங்க கொண்டு வரோம். எல்லாமே அவங்களோட ஒரு பெரிய இதுதான். அவர் நினைக்கிறதுனாலதான் ரைலைட் கவனிச்சிங்களா ஜி? இதை நான் மறந்துடுவோம். ரைலைட் கவனிச்சிங்களா? அவங்க தீபாவளி பண்றச்சே பூ விழுந்தது ஜி. கவனிக்கல ஜி. காலையில தீபாவளி முடிஞ்சாங்க, பூ விழுந்தது. அம்மா பூ விழுந்தது சொன்னாங்க. ரொம்ப நல்லது. ஆமா அவங்க சொன்னாங்க பூ விழுந்திருக்கு அப்படின்னு. சூப்பர் ஜி சூப்பர். ஆமா கண்டிப்பா முருகான்னு கூப்பிட்டு அந்த ஆரத்தி காணிக்கும் போது அப்படியே முருகர் இதுல இருந்து ஒரு பூ விழுந்தது. அது ரொம்ப பிளெஸிங்ஸா எங்களுக்கு தோணுச்சு. அந்த பிளெஸிங்ஸ் உங்களுக்கும் சேர்த்து தான். கேட்ட எல்லாருக்குமே அந்த பிளெஸிங்ஸ் கிடைக்கு. எல்லாருமே 70+ நிறைய பேர் இருக்காங்க. இல்ல 60+ இல்ல, இல்ல 70+ உண்டு. வார்த்தைகளே இல்லம்மா, அழுகதான் வருது. என்ன சொல்றதுன்னு தெரியல. நிறைய லேர்ன் பண்ணணும், நிறைய கத்துக்கணும். எவ்வளவு பேர் வருவாங்களா நாங்களே நினைச்சோம். அவங்களால அதையும் மீறி அவங்க வந்தாங்க. எப்படியாவது கலந்துக்கிடணும் அப்படின்னு எப்போ கூப்பிட்டாலும் வருவாங்க. பஜனைன்னு சொன்னா ஓடோடி. ஆனா இதுக்கு ரொம்ப பாதி பேருக்கு வர முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இனி அடுத்த ட்ரிப் இதோடையும் கூட வருவாங்க. தேங்க்யூமா. நாங்களும் ரொம்ப ஃபீல் பண்றோம் ஜி. எங்களுக்குலாம் உங்களோட கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியல. ஆபீஸ் போயிட்டு இருக்காரு. ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தோணுது. உங்க தேவாரம் கிளாஸ்லாம் அட்டென்ட் பண்ண முடியல. ரொம்ப அழகா பாடுறாங்க. முத்துக்குமார் ஐயானாலதான் நாங்கெல்லாம் திருப்புகழ் வந்து இவ்வளவு அழகா பாடுறோம். அதே மாதிரி தேவாரம் கத்துக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு எங்களுக்கு ஏற்பாடு கொடுப்பாரு, நடத்தி கொடுப்பாரு அந்த சிவபெருமான். கண்டிப்பா நடத்தி. நான் எவ்வளவு திருப்புகழ் நீங்க பாடுறீங்க அது கேக்குறச்சு நானும் நினைச்சேன். முத்துக்குமார் எங்களுக்குலாம் ஒரு திருப்புகள் கூட தெரியாது. எனக்குலாம் ஒரு திருப்புகள் கூட தெரியாது. முத்துக்குமார் ஐயா மூலமா தான் இவ்வளவு திருப்புகள் வந்து படிக்கிறேன். அதே மாதிரி தேவாரம் படிக்கிறதுக்கும் ஒரு பாக்கியம் சிவபெருமான் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுப்பாரு. நிச்சயமா அது கூடிய சீக்கிரம் நடக்கும். வேற டைம் மாத்தி உங்களுக்கும் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அந்த சிவன் அருள் கிடைக்கும். ரொம்ப நன்றி. எண்டு பண்றதுக்கு மனசே வரலம்மா. எவ்வளவு பேசினாலும் பேசிட்டே இருக்கலாம் போல இருக்கு. எதை பத்தி சொல்றதுன்னே தெரியல. இந்த ஜி இதுக்கு நடுவுல நீங்க எல்லாம் இன்னொன்னு கவனிச்சிங்களா? போன வாட்டி பங்குனி உத்திரத்துக்கு வந்து கோபகுமார் அண்ணா வந்து வைகாசி விசாகத்துக்கு அடி போட்டாங்க.
இப்ப வைகாசி விசாகம் அன்னைக்கு நம்ம பாராயணம் முடிச்ச பிறகு ஒண்ணு போட்டாரு சொன்னாரு, கவனிச்சிங்களா? அடுத்தது டிவோஷனல் சாங்ஸ் எடுக்கணும். ஜி அது முன்னாடியே வந்துருச்சு. ஜி அது முன்னாடியே வந்துருச்சு. நான் வேற சந்தியா எடுத்து கேக்குறேன். வச்சிருக்காரு இது எப்ப ஜி, இது என்னைக்குன்ட்டு அவங்க தெரியலையே ஒரு கொஸ்டின் மார்க். அதுதான் அவர் வந்து அடுத்த நிகழ்ச்சிக்கு டேட் கொடுத்தாரு. அபி இப்பதான் எல்லாரும் இப்பதான் லைனுக்கு வந்திருக்காங்க. அதான் அபி நமக்கு என்னன்னா பழகிடுச்சு. யாரு புரிஞ்சுக்கிட்டாங்களோ இல்லையோ, அடி மீது அடி வைத்து அந்த சாங்க வந்து கரெக்டா புரிஞ்சிருக்குது வந்து கோபகுமார் சார். பாருங்க ஜி, அவர் கரெக்டா போன வாட்டி அப்படியே விட்டு போட்டாரு. இந்த வாட்டியும் பாருங்க டிவோஷன் அவர் 108 சாங் வரை